அது யாரு? உங்க பாட்டுக்கு விசு விசுன்னு போறீங்க. ஊருக்கு புதுசா? வாய் வச்சுக்கிட்டு சும்மா ரெடி. யாரோ படிச்சவா போல இருக்கு. அதுக்கு சுட்டியா கோலா சட்டை போட்டா போல மிளகா தோட்டத்துல செருப்பு போட்டு போவாளாக்கும். ஆமா, யார் நீங்க? நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்க வாத்தியார். ஐயோ, நான் யாரோ ஊசி குத்துறாங்களோ அம்மா குத்துறாங்களோ நினைச்சு அப்படி கேட்டுக்கிட்டேன். ஏங்க இந்த ஊர்ல யாரும் செருப்பு போட்டு நடக்கூடாதுங்களா? கஞ்சி ஊத்துற பூமிக்கு கௌரதி கொடுக்கணும்னு எங்க ஊர் பெரியவங்க சொல்வாங்க. செருப்பு கழட்டுங்க, நெத்தில வச்சுக்குங்க மண்ணு. இட்டுக்குங்க வாத்தியாரே. காளியாத்தா கோயில் குங்குமத்தை விட எங்க கரிசல் பேட்டி மண்ணுக்கு பவர் ஜாஸ்தி. எங்களுக்கு இந்த மண்ணு தான் தெய்வம். அது சரி, உங்களுக்கு எப்படி? இந்த மண்ணோட பெருமையை உணர்ந்த பொண்ண மாதிரியான பொண்ணுதான் தெய்வம். அப்படின்னா எங்களை கும்பிட்டுட்டு போங்க. அவள் யார்? யார் அவள்? இந்த கிராமத்தின் நுழைவாயிலில் என்னை வரவேற்க வந்திருந்த வானவில்லா? என்றும் விடியாத இருளை என்றுதான் பார்த்தேன். நான் அவள் கூந்தலை சொல்லுகிறேன். 2 சந்திரோதயங்களை என்றுதான் பார்த்தேன். நான் அவள் கண்களை சொல்லுகிறேன். கிளி வந்து இன்னும் கொத்திச் செல்லாத அத்திப்பழங்கள். நான் அவள் இதழ்களை சொல்லுகிறேன். பளிங்கு தரையில் அள்ளி இறைத்த வெள்ளி காசுகள். நான் அவள் சிரிப்பை சொல்லுகிறேன். போக போக என் டைரியின் எழுதப்படாத பக்கங்களிலெல்லாம் இதைவிட இன்னும் சொல்லுகிறேன். வணக்கம் சார். வணக்கம். நீங்க 8ஆம் கிளாஸ் இன்சார்ஜ் எடுத்துட்டீங்க. நமக்கு தொல்லை விட்டுது. நமக்கு இந்த 4ஆம் கிளாஸ் தான் தோதுப்பட்டு வரும். ஆமா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். வீரன் என்ற பையன் 30 நாளா கிளாஸ்க்கு வராம இருந்திருக்கான். அவன் ஆப்சென்ட் ஆயிட்டானா இல்ல லீவ் லெட்டர் கொடுக்கலையா? அப்படி ஒண்ணு இருக்கிறது அவனுக்கு தெரியாது சார். அப்போ அவன் பேர் அடிச்சிட வேண்டியதானே? அவன் நம்மள அடிப்பான் சார். அவன் அறிவாள பென்சில் செய்வற பையன் சார். சொல்லாத பையன் சார் அவன். ஏய் பசங்களா, நான் இப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிடாதீங்கடா. நான் வர்றேன். கடுவாய், கைய வச்சுக்கிட்டு சும்மா வரமாட்டேன். உன் மாமா வீட்டு தோட்டம் தானே, கொஞ்சம் எடுத்தா நான் குறைஞ்சா போயிடும். சண்டைக்கார தோட்டத்துல வம்ப எதுக்கு, வழக்கு எதுக்கு? இப்படி பயந்து சாவரவ நாளைக்கு அவன் பக்கத்துல எப்படி படுப்ப, பிள்ளைய எப்படி கொடுப்ப? என்னடி அப்படி பாக்குற? நான் பொய்யவா சொல்லிவிட்டேன். சீம்ப சரக்க கரையில போட்டு வியாபாரமா பண்ண போறோம். வழிக்கடையில கொஞ்சம் கிழங்கு வாங்கி திங்கத்தான். ஐயோ, என் மாமா வீரனம் பார்த்தானா பங்கம் பரதேசம் போயிடும். இந்நேரம் பள்ளிக்கூடத்துல உன் மாமனை வாத்தியார் முட்டி போட வச்சிருப்பாரு. படுத்துக்காட்டுக்குள்ள நான் சொல்ல கால உள்ள கைத்தறி வடிய கப்ப கிழங்கு. 2 ஆளா வந்தீங்க, ஒரு ஆளா மாறிட்டீங்களா? எங்கடி அவ கூட வந்தவ ஓடிட்டாளா? ஆமா, அங்க என்ன சத்தம்? நான் தான் பெருமூச்சு விட்டேன். நெஞ்சில் நடி கனமா இருக்கு. பூனை குட்டி ஒளிச்சு வச்சிருக்கியா? கேக்குறேன்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மாட்டு துணி தான் வச்சிருக்கேன். சும்மாட்டு துணியா? எங்க அதேதான் பாப்போம். பாரு, இதெல்லாம் நல்லா இல்ல. அப்புறம் கைப்பட்டதுன்னா ஏடா கூடமாயிடும். என் வீட்டு பருத்தியே எங்கேயும் வச்சுக்கிருவ. கேட்ட ஏடா கூட ஆயிருமா? வேற எங்கேயும் வச்சிருக்க?
பார்க்கலாமா? இந்த பாரு, கேக்குறதுல வாயிட நிக்கணும். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அப்புறம் படாத இடத்துல பட்டுச்சுன்னா எனக்கு பத்திக்கும். இந்த மாதிரி விளையாடலாம். நீ கட்டிக்க போறவகிட்ட வச்சுக்கோ. என்னை கட்டிக்க போற உன்னை மாதிரி கலவணி நினைச்சுக்கிட்டியா? என்ன கேக்குற ரோசக்கார வம்சமே. இங்க பாத்தியா? எந்திரடி. பாரு, 6 மாசம் புள்ள காட்சி மாதிரி ஒளிச்சு வச்சிருக்கா. என்ன கேட்க வந்துட்ட? வாடி எங்க அக்கா பெத்த முக்கா துட்ட. கலவாணி முண்டம். நீங்க கரஸ்பாண்டன்ட் சொன்னவங்கலாம் வந்துடுறீங்க. எனக்கு கை காலெல்லாம் விளையாடுத்து போகுது. இவர்தான் நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கிற புது வாத்தியார். நினப்பு இருக்கு நினப்பு அன்னைக்கு இருக்கு. கூட நம்ம வீட்டுக்கு வந்தாருங்களே. என்ன வாத்தியார, பள்ளிக்கூடம் எல்லாம் எப்படி நடக்கு? நல்லா இருக்குங்க. படிக்கிற பிள்ளைங்க உட்கார காகி வாடம்பட்டி மாதிரி இங்கேயும் பெஞ்சு போட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துல என்ன மாதிரி வசதி இருக்கோ அதே மாதிரி வசதி மட்டும் வேணும்னு கேக்குறீங்க. ஆனா இந்த ஊர்ல அனுசரிச்சு போ ஒரு பையன் இல்லையா? எல்லாரும் புத்தி கெட்ட பயலா இருக்கானே. நானும் வந்ததும் கேட்கணும்னு இருந்தேன். ஏயா கோடவாத்தி, என் பையன் கொடியேத்த கொடி வாங்கி கொடுத்தா மேலையும் கீழே சிவப்பும் பச்சையும் மட்டும் இருந்தா போதாது, நடுவுல அசோக சக்கரம் வேணும்னு கேட்டியாமே. சக்கரம் இல்லைன்னா பறக்க மாட்டேன்னு கொடி வந்து உன்ட்ட சொல்லுச்சா? நானா சொல்லலீங்க. கவர்மெண்ட்ல அப்படி ஒரு ரூல் இருக்கு. இது ஒண்ணு கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் இல்லையா, கரஸ்பாண்ட் பள்ளிக்கூடம். கரஸ்பாண்ட் பார்த்து நடந்துங்க. என்னடி முத்து பேச்சு, நீ பாட்டுக்கு உக்காந்துட்ட. முள்ளு குத்து பிடிச்சு. எங்க? என்னடி இது, காலெல்லாம் வரி வரியா இருக்கு? இந்த முள்ளு இழுத்து விட்டுடுச்சா? ராத்திரி எங்க ஆத்தா அடிச்சு பிடிச்சு. எதுக்குடி? குடத்தை காணாம போட்டேன்னு. ஏன் அந்த கடாயை பிடிக்கிட்டு போயிட்டான்னு சொல்ல வேண்டியதானே? ஆமா, இப்போ 2 வீட்டுக்கு இடி விழுந்து கிடக்கு. இதுல நான் வேற இழுத்து விட்டா அளவு விழுந்துரும். 1000 சண்டை வரட்டும். என்னைக்கு இருந்தாலும் என் பொழப்பு என் மாமா மடியில தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க, உன் மாமா எப்படியோ நினைச்சுக்கிட்டு இருக்கான். உன் ஆத்தாள் அப்பனும் கிழவிக்கு எதிரியா இருக்காக. உறவின ஓடி வந்து ஒட்டிக்கிடுமா என்ன? அதுக்கு நான் என்ன பண்றது? கழுத்தி மீனை உரசி வச்சு குழம்பு வை, பைத்தியக்காரி. உங்க ஆத்தா பெண் நண்டேன்னா அதுக்கு நாளைக்கு சாக போறதுங்க. வாக்கப்பட போறவ நீதானடி. நீ உருத்துள்ளவ, உரிமை உள்ளவ. உங்க ஆத்தாக்காரி பிறந்த வீடு. ரூட்டியா போய் உட்காந்துட்டு உன் தாய் மாமன் என்னன்னு கேளுடி. கலகம் பிறந்தா தாண்டி நியாயம் பிறக்கும். இன்னைக்கு ஒரு நியாயம் பிறக்கணும். என்னடி அம்மா அதிசயமா இருக்கு? என்னைக்கு இல்லாத திருநாளா இந்த வீட்டு திண்ணையில வந்து உட்காந்துருக்க? கண்டவங்க எல்லாம் இங்க தின்னும் போது நான் வந்து உட்கார கூடாதா? நல்லா தாண்டி அம்மா பேசுற. ஏ கிழவி, இங்க வந்து பாரு யாரு வந்து உட்காந்துருக்காங்கன்னு. யாரடி அவ? ஏப்பட்டு திண்ணையில வந்து எகத்தாரமா உட்கார்ந்து இருக்கிறவா? மாரசாமி தேவரோட பேத்தி, கருப்புசாமி தேவரோட வம்சம். இந்த பாருடி சித்தம்மா, கண்ட சிரிக்கி எல்லாம் என் புருஷனை பத்தியும் என் வம்சத்தை பத்தியும் பேசினா அந்த வாயை கிழிச்சு தாளம்ப முள்ளால தச்சு புடுவேன்னு சொல்லு. நான் ஒன்னும் துணியை கிழிச்சிட்டு வரல, தைக்கிறதுக்கு. ஊரெல்லாம் வம்பு கிழக்குறா, அவன் புள்ள வாய தெய்யு. என் புள்ளைய பத்தி மட்டும் பேசினா அப்புறம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நாரி நரம் குலைஞ்சு போயிடும்னு சொல்லு. ஓம் புள்ள மட்டும் ஓம் மடியில பிறந்தான். எங்க ஆத்தான மானத்துல இருந்து குச்சவளா, அவளும் ஓம் புள்ள தானே. கிழவி, உன் பேத்தி விவகாரமா தான் பேசுறா. விளங்குது விளங்குது. மஞ்ச காணி நிலம் கேட்டு அப்பன் பொண்டாட்டி அனுப்பிச்சான். இப்ப பொண்ணையே அனுப்பிச்சிருக்கான் போல இருக்கு. எனக்கு மஞ்ச காணி வேணாம், இஞ்சி காணி வேணாம். இந்த வீட்டுல எனக்கு பவர் இருக்கு, உறுப்பு இருக்கு. ஏதேது இவ பேசுறத பார்த்தா திண்ணைய விட்டா எழுந்து போக மாட்டா போல இருக்கு. தின்ன என்ன, வீட்டுக்குள்ளே போவேன். யாராச்சும் என்னன்னு கேக்கட்டுமே, பாப்போம். அடியா அத்தை, வீட்டுக்குள்ளே போயிட்டாளே. அப்ப யாரடி அவ? மாரிசாமி தேவர் பேத்தி, கருப்புசாமி தேவருடைய வம்சம் முடி. இந்தா அவிச்சனல்ல இப்படி மாட்டுக்கொட்டையில போட்டு வச்சிருக்கே, மாடு திங்கிறதுக்கா இல்ல மனுஷன் திங்கிறதுக்கா? காய் போடுறதுக்கு வேற இடம் கிடையாது. ஏழா மாட்டாமைக்கு 8 பேப்பர் வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கா கிழவி. அடி அம்மா, குத்துறதான் குத்துற, கொஞ்சம் செவக்கி குத்து. ஆமா, சட்டிக்குள்ளதானே மோர கிடையாது, வாயில வெண்ண தரலுது, தொடச்சுக்க.
வாக்கப்பட்டு ஒருத்தி வர வரைக்கும் இப்படிதான் வலுமேலாம கிடக்கும். அடிய ஊசிபடி பாசிபடி விருதுநகர் யானை வெடி கேட்டுக்கடி ருக்கு நான் பத்தரா கொண்டு கொக்குன்னு யாரடியாவ? ஏன் வீட்டுக்குள்ள வந்து ஏன் வீட்டு பொம்பளை எல்லாம் அதிகாரம் பண்றாவ? கொதிக்கிற குழம்பு சட்டியும் அதுக்குள்ள வேற கோழியும் கேளு, உறவென்ன உருத்தன்னு சொல்லு. நாளை பின்ன நான் குத்த வச்சுட்டா குடுத்த கட்டம் மாவன் தான் வரணும், அனுப்பி வை. மத்தாளம் கோட்டுதான் மாமரத்து மயிலு, மச்சான தேடுதான் பூமரத்து குயிலு. அரைக்கிறேன்னு சொல்லி அரிசி அள்ளி மடியில கட்டிக்காத, கொலை அள்ளிதுன்னா கொக்கு பறக்குமே. அடியாத்தே இது என்ன இப்படி அதிகாரம் பண்ணிட்டு போறா? அஞ்சு ரூபாய்க்கு 3 போட்டோம், 5 ரூபாய்க்கு 3 போட்டோம், கருவாடு விக்கிற வந்தாலும் 5 ரூபாய்க்கு 3 போட்டோம், கார்ல ஒரு வந்தாலும் 5 ரூபாய்க்கு 3 போட்டோம், 5 ரூபாய்க்கு 3 போட்டோம், கத்திரிக்காய் விக்கிற வந்தாலும் 5 ரூபாய்க்கு 3 போட்டோம், 5 ரூபாய்க்கு 3 போட்டோம், 3 ரூபாய்க்கு 10 போட்டோம், 3 ரூபாய்க்கு 10 போட்டோம், 3 ரூபாய்க்கு 10 போட்டோம், 3. போட்டோக்காரன் எங்க 2 பேரையும் சேர்த்து ஒரு போட்டோ புடி. 2 பேரையும் சேர்த்தா எங்க ஸ்டுடியோல போட்டோ எடுத்தா கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுகளுக்கெல்லாம் உடனே கல்யாணம் நடந்துரும். எனக்கு கல்யாணம் ஆயிடும், நான் வாக்கப்பட்டு போயிடுவேன். இவ்வளவு ஒரு போட்டோ பிடிங்க, அத மாமன் பார்த்த உடனே அப்படியே மயங்கி போடணும். விடு கவலைய, தூக்கத்துல கூட ஓ மாமன் ஒன்ன நினைக்கணும், நீ என்ன நினைக்கணும், அப்படி எடுத்துறேன். என்னவா? சரி விடு. அவள என்ன அவள எவ்வளவுன்னு பேசிட்ட? தப்பு தான், காசு முடிஞ்சு வச்சிருக்கல. இருக்கு. எங்க? இடுப்புலையா? சரி வா உள்ள. வாங்க 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 வாங்க. உட்கார் உட்கார் உட்கார். என்னங்க? இடுப்புல காசு இருக்கான்னு பார்த்தேன். இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். அங்க என்ன? முகத்துல பவுடர் இருக்கான்னு பார்த்தேன். பாப்பா பவுடர் பவுடர். நேர 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 கைய கைய கை மேல கை மேல. என்னது சாணி முழுகிற மாதிரி மொழி வச்சிருக்க? பவுடர அழகா போடணும். போதும், போய் படம் எடு. இடுப்புல வச்சிருக்கல? இருக்கட்டும் இருக்கட்டும். பாப்பா சரி சரி. நேரம் பாவனி கொஞ்சம் மேல தூக்கு, கொஞ்சம் தூக்கு, கொஞ்சம் தூக்கு. கழுத்துல என்ன பாசியா? இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் மேல தூக்கு. என்ன இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு? ரொம்பதான் அக்கறை. அவர் என்ன தொட்டா உனக்கு என்னவா? எனக்கு என்னவா? எனக்கு என்ன அக்கறையா? நான் இருக்கிற வரைக்கும் எவன்டி உன்னை தொடுவான்? நாளைக்கு எனக்கு புருஷனா வரவே என்ன தொடுவான். என்ன கடிக்க போறவன் தான் அடிக்கலாம் பிடிக்கலாம். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.